அன்புள்ள கொண்ட நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈகிள் வாஸ்து ரிசர்ச் சென்டரின் சார்பாக கடந்த சில மாதங்களாக உங்களோட பல்வேறு செய்திகள் குறித்து, வாஸ்து சம்பந்தமான ஆய்வுகள் குறித்து, வாஸ்து சந்தேகங்களை தீர்ப்பதாக குறித்து, பிறர் நம்மை இழந்த போதெல்லாம் அவர்களுக்கு பதில் தந்து உரிய விளக்கம் தந்து நாம் தொடர்ந்து உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே வாஸ்தாத இன்னொரு செய்தியை, அதுவும் வாஸ்தவமான செய்தியை உங்களோடு பகிர வேண்டும் என்பது என்னுடைய அவாவாவும் விருப்பம் என்று சொல்லலாம். சென்ற வருடத்திலே எனக்கு கண் நோய் ஏற்பட்ட போது, கண்புரை ஏற்பட்ட போது சிகிச்சைக்காக நமது கொங்குத்தா மான்செஸ்டர் என்று இன்றைக்கு வைத்திய தலைவராக மாறிக்கொண்டிருக்கிற கோவையிலே பார்வையின் அடித்தளமாக இருக்கின்ற சிறப்பான மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்றிருந்தேன். நான் என் மனைவி மகள் என நீண்ட காலமாக அந்த மருத்துவமனையோடு தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே சென்றோம், பரிசோதித்தோம், அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்றுக்கொண்டோம். ஒரு சிறு சபலத்தின் பேரில், ஐயா நாங்கள் எங்களுடைய திருப்பூரிலே செய்து கொள்ளலாமா என்று கேட்டோம். மிக நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிற விவரங்களை திருப்பூர் மருத்துவமனையில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். திருப்பூர் மருத்துவமனைக்கு போய் சென்று பார்த்தபோது அவர்களும் எல்லா பரிசோதனை முடித்துவிட்டு ஆபரேஷனுக்கான நாளை குறிக்கும் போது திங்கட்கிழமைகளில் தான் நாங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து தந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கட்டாயத்தை சொன்னார்கள். திங்கட்கிழமை என்பது சந்திரனுடைய நாளாக, கண்ணுக்கு சிறப்பு தராத நாளாக கருதப்படுகின்ற காரணத்தால் இந்த திங்கட்கிழமை எங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி வேறு இடங்களுக்கு சென்றோம். மேலும் 2 இடங்களுக்கு சென்றபோது சத்தியமான வைத்தியம் 2-3 மனைகளிலே நாங்கள் பார்த்தபோது முடிவில்லாமல் ஒரு இடத்திலே சர்க்கரை நோயை குறிப்பிட்டு எனக்கு பயத்தை உருவாக்கி அதன் பின்னர் செய்திகளெல்லாம் பாருங்கள் என்று ஒரு எண்ணத்தை சொன்னார்கள். குழப்பிக்கொண்டிருந்த நேரத்திலே நம்முடைய சமூக ஊடகங்களிலே ஃபேஸ்புக்கிலே ஒரு செய்தியை பார்த்தேன். மதுரையிலே தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற அரவிந்த் கண் மருத்துவமனையானது நாடு முழுக்க பல்வேறு இடங்களிலே சிறப்பான கண் சேவை செய்து கொண்டிருக்கிறது. இலவச சேவையும் செய்கிறார்கள், கட்டண சேவையும் செய்கிறார்கள் என்ற விவரங்களை குறிப்பிட்ட போது, படிக்கும்போது எனக்கு அதில் மிகுந்த ஈடுபாடும் ஆர்வம் ஏற்பட்டதாம். வெங்கடசாமி என்ற ஒருவர், அரவிந்தோ என்ற ஆன்மீகத்திலே தொடர்புடையவர், மருத்துவமனையிலே அரசு பணியாளராக பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்ற முன்னாள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக 11 படுக்கைகளோடு மதுரையிலே அரவிந்த் கண் மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க ஏராளமான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையின் நோக்கமே பணம் இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் ஒரே வைத்தியம் தருகிறார்கள். அது மிகப்பெரிய மனதுக்கு எனக்கு ஒரு ஆசையை ஊற்றினாம். நாம் பணம் கட்டணம் செலுத்தினாலும் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண் பார்வை உருவாக்கி தருகிறார்கள். ஆக நாட்டிலே வெளிச்சம் கிடைத்தவர்கள் ஏராளமாக என்றால் அதில் பெரும்பாலோர் இவர்களால் தான் என்பது இனத்தை உருவாக்கியது. எனவே நானும் அதே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சென்றேன். 2 முறை. சில இடங்களிலே ஒரே வாரத்தில் செய்யலாம், ஒரே நாள் செய்யலாம். அவர்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் ஒவ்வொரு கண்ணாகத்தான் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். 2 கண்ணுக்கும் செய்து கொண்டேன். இதிலே இங்கே நான் பெற்ற அனுபவத்திலே இன்னும் ஒரு சிறப்பையும் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியாக வேண்டும். முதலிலே பார்த்த மருத்துவமனையிலே 2 கண்ணுக்குமாக சேர்த்து 2,60,000 ரூபாய் கட்டணம் என்றார்கள். இன்னொரு பக்கம் 2,30,000 என்று சொன்னார்கள். இன்னொரு பக்கம் 2 லட்சம் ரூபாய் என்று சொன்னார்கள். ஆக வெளியிலே எல்லா இடங்களிலும் எங்கு பார்த்தாலும் 2 லட்சத்துக்கு குறையாமல் 2,60,000 வரை சொல்லப்பட்டது. ஆனால் அரவிந்த் கண் மருத்துவமனையிலோ 2 கண்ணுக்கு சேர்த்து 1,64,000 மட்டுமே நான் செலுத்தினேன். ஆக முழு கட்டணம் செலுத்தும் போது ஒரே வைத்தியம். நானும் விசாரித்த வரையிலே எல்லோருக்கும் ஒரே லென்ஸ் என்று, எல்லாம் வெளிநாட்டில் இறக்குமதி செய்கின்ற லென்ஸ் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு நான் செலுத்திய கட்டணம் 1,64,000. வெளியிலே சென்றிருந்தால் நான் செலுத்தி எடுக்க வேண்டிய கட்டணம் 2,00,000. ஆக இங்கே எனக்கு 2 சந்தோஷங்கள் கிடைத்தது. ஒன்று, நாட்டுக்கு பார்வை இருக்கிற ஒரு நல்ல மருத்துவமனை நிலையிலே நாம் பயன்பெற்றோம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2வதாக நமக்கும் கூட கட்டண சிலை கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷம் இருந்தது. ஆக இதுக்கு சற்றே இருந்தாலும் ஒரே சிகிச்சை தான். ஓரளவு இன்னும் சற்று செழுமையான மருத்துவமனையாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கனிவான உபசரிப்பு கூடுதலாக இருந்திருக்கலாம். இங்கே இயல்பாக இருந்தது, இங்கே குறையாக எதுவுமில்லை, நியாயமாக இருந்தது. அங்கே சற்று கூடுதலாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கட்டண விகிதம் ஒரு பக்கம், அதற்கு மேலும் நாம் செலுத்துகின்ற கட்டணத்தால் வளர்கின்ற அந்த மருத்துவமனையாவது நமக்கே நாளை பணம் இல்லாத போதும் அங்கே சென்று கொள்ள முடியும். நம்மை போல் யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள்
பார்வையை தருவது அவருடைய நோக்கம். பணம் இருந்தால் கூட இல்லாவிட்டால் இல்லை என்ற ஒரு உட்பற்ற உயர்வற்ற நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனையை பெற்று அவருடைய அதிலே நான் பெற்ற பலன் குறித்து உங்களுக்கெல்லாம் தெரிவிப்பது நியாயமாகவும் கடமையாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே இது மிகப்பெரிய அந்த சேவை செய்கின்ற அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவிப்பதும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதும், அவர்களால் நான் பெற்ற பலனும் பெற்றதோடு இல்லாமல் மனத்திலும் மகிழ்ச்சி எடுத்த ஒரு பிறருக்கு உதவின திருப்தியை ஏற்படுத்தி கொண்ட அந்த நல்ல செய்தியை உங்களுக்கெல்லாம் விரிவாக சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.